கன்னியாகுமரி மாவட்டம் சுசீந்திரம் கோயிலில் சிறப்பு பூஜைக்காக போலி ரசீது மூலம் பக்தர்களிடம் பல லட்சம் ரூபாய் வசூல் மோசடியில் ஈடுபட்ட கோயில் ஊழியர் பணியிடை நீக்கம் செய்யப்பட்டுள்ளார். பக்தர்களை ஏமாற்றி பணம் பறித்து வந்தவரின் கேடி வேலை அம்பலமானது எப்படி? கன்னியாகுமரி மாவட்டத்தில் உள்ள பிரசித்தி பெற்ற சுசீந்திரம் தானுமாலய சுவாமி கோவிலில் தினம்தோறும் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் சாமி தரிசனம் செய்வர். அதிலும் பலரும் நேர்த்திக்கடன் செலுத்துவதற்காக 18 அடி உயரமுள்ள ஆஞ்சநேயருக்கு சிறப்பு அபிஷேகம் செய்து வழிபடுவது வழக்கம். அதற்காக 1000 ரூபாய் முதல் 8000 ரூபாய் வரை கட்டணம் வசூலிக்கப்படுகிறது. இந்த சிறப்பு பூஜைகளுக்காக பக்தர்கள் முன்கூட்டியே பணம் செலுத்தி ரசீது பெற்றுக் கொள்வார்கள். ஆனால் சமீப காலமாக பூஜைக்கான ஒரு ரசீதுக்கு ஏராளமான பக்தர்கள் வரிசையில் வந்து நிற்பது பெரும் சந்தேகத்தை ஏற்படுத்தியது. அதாவது ஒரே பூஜைக்கு பலரும் ரசீதுடன் கோயிலுக்கு வந்துள்ளனர். அதில் சிலரிடம் போலி ரசீது இருந்துள்ளது. இதனால் சிறப்பு பூஜைகளுக்காக வசூலிக்கப்படும் ரசீதில் பெரும் மோசடி நிகழ்வதாக புகார் எழுந்தது. இதனால் கோயிலில் நடைபெற்ற தணிக்கை பணிகள் தீவிரப்படுத்தப்பட்டன. அதில் சுமார் 1,50,000 ரூபாய் கணக்கில் வராமல் மாயமாகி இருந்தது கண்டுபிடிக்கப்பட்டது. பக்தர்கள் பெயரில் பதிவு செய்யப்பட்ட ரசீதுக்கான ஆதாரம் இருக்கும்போது ரசீதுக்கான பணம் எங்கே என்ற கேள்வி எழுந்தது. அதில் கோயில் கணக்கர் கண்ணன் தான் இம்மோசடியில் ஈடுபட்டுள்ளார் என தெரிய வந்தது. கோயில் ரசீது போலவே போலியான ரசீது அச்சடித்து பலரிடம் கைவரிசை காட்டியுள்ளார். இந்த மோசடி அம்பலமானதை தொடர்ந்து குமரி மாவட்ட திருக்கோயில் இணை ஆணையர் ஜான்சி ராணி துறை ரீதியாக நடவடிக்கை எடுத்து கணக்கர் கண்ணனை பணியிடை நீக்கம் செய்து உத்தரவிட்டார். இந்த மோசடியில் கோயில் ஊழியர்கள் வேறு யாருக்கேனும் தொடர்பு இருக்குமா என்ற கோணங்களில் விசாரணை நடத்தப்பட்டு வருகிறது.